Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போர் ஆட்டம் மாடல் அண்ட் இட்ஸ் லிமிடேஷன்ஸ். ஸோ இவரோட மாடலையும் அதில் என்னென்ன லிமிடேஷன்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்றத அந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோஸில் நான் ரூதர்ஃபோர்டோட மாடலையும் அதோட லிமிடேஷன்ஸையும் நான் போட்டிருந்தேன். ஸோ அதில் என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருந்துச்சோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணி இவர் ஒரு மாடல் கொடுத்துருப்பார், ஓகேவா. ஸோ அதை தான் வந்து நம்ம போர் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இவரோட மாடல் தான் என்னென்னா மோஸ்ட் அக்செப்டபிள் மாடலாக இருக்குது இப்போது. ஸோ இவர் வந்து எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக ஒரு ஃபார்மாக கொடுத்துருப்பாரு ஆட்டம்ஸ்க்கு. ஸோ நம்ம அந்த மாடல் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகேவா. ஸோ ரூதர்ஃபோர்டோட லிமிடேஷன்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோ சர்ச் பண்ணி பாருங்கள். அதில் நான் வந்து அவரோட மாடல் அண்ட் லிமிடேஷன்ஸ் கொடுத்துருக்கேன், ஓகே. ஸோ போர் மாடல் ஆஃப் அன் ஆட்டம், இதில் பார்த்தீங்கன்னா இதை வந்து நீல்ஸ் போர் தான் கொடுப்பாரு. ஸோ எப்போ கொடுப்பாரு அப்படின்னா 1913 தான் ப்ரொப்போஸ் பண்ணுவார். ஸோ இது வந்து பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி அதோட பேசிஸ்லையும் இவர் வந்து இந்த மாடலை ப்ரப்போஸ் பண்ணியிருக்கார், ஓகே. ஸோ இதில் சம் மெயின் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இன் அன் ஆட்டம் த எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் சர்டைன் டெஃபினைட் சர்க்குலர் பாத் கால்டு ஆர்பிட்ஸ். ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்டில் எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸை சுற்றிட்டுருக்கு அப்படின்னு வந்து ரூதர்ஃபோர்டும் சொல்லியிருந்தார். அண்ட் அந்த பாத் வந்து ஆர்பிட் அப்படின்னு அவரும் சொல்லியிருந்தார். பட் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சர்டைன் டெஃபினைட் சர்க்குலர் பாத்தில் தான் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறார், ஓகே. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னென்னா ஈச் ஆர்பிட் இஸ் அசோசியேட்டட் வித் டெஃபினைட் எனர்ஜி அண்ட் தேர்ஃபோர் தீஸ் ஆர் இஸ் எனர்ஜி லெவல்ஸ் ஆர் எனர்ஜி செல்ஸ். தீஸ் ஆர் நேம்ட் அஸ் 1, 2, 3, 4 ஆர் KLMN செல்ஸ், ஓகேவா. ஸோ ஒவ்வொரு ஆர்பிட்டுக்குமே வந்து சம் டெஃபினைட் எனர்ஜி இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா எனர்ஜி செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நம்ம எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட் என்னன்னு சொல்லுவோம்னா n is equal to 1ன்னு சொல்லுவோம். ஸோ செகண்ட் ஆர்பிட் n is equal to 2, அப்படியே தேர்டு ஃபோர்த்துன்னு வரப்போ 3, 4, 5, 6, 7 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும், ஓகே. ஸோ அதை வந்து நம்ம ஷெல்ஸாக கன்சிடர் பண்ணும்போது அதை வந்து K ஷெல், L ஷெல், M ஷெல், N ஷெல், O இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும், ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஷெல் n is equal to 1 வந்து K ஷெல்னு சொல்கிறோம். n is equal to 2னா L ஷெல், அடுத்து M ஷெல், N ஷெல், O ஷெல் இந்த மாதிரி வந்து போய்கிட்டே இருக்கும், ஓகேவா. ஸோ ஒன்லி தோஸ் எனர்ஜி ஆர்பிட்ஸ் ஆர் பெர்மிட்டட் ஃபார் த எலக்ட்ரான் in which angular momentum of the electron is a whole number multiple of h/2π. ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து சுற்றிட்டு இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக சர்க்குலர் மோஷனில் இருக்கும்போது ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும், ஓகேவா. ஸோ எலக்ட்ரானோட ஆங்குலர் மொமெண்டம் அது வந்து என்ன அப்படின்னா h/2π அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே கீழே ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா mvr is equal to nh/2πன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த mvr அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது, ஆங்குலர் மொமெண்டம் அதோட ஃபார்முலா L is equal to mvr தான் ஃபார்முலா, ஓகேவா. ஸோ ஆங்குலர் மொமெண்டம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா h/2πக்கு ஈக்குவலாக இருக்கும். அதான் mvr is equal to nh/2π. இங்கே என்னன்றது வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அந்த ஷெல்ஸ் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட்டு ஷெல், செகண்ட் ஷெல், தேர்ட் ஷெல். ஸோ அதான் அந்த எனர்ஜி லெவல் தான். ஸோ n is equal to 1, 2, 3, 4 அப்படியே எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும், ஓகேவா. ஸோ அதை நம்ம வந்து அப்ளை பண்ணி ஒவ்வொரு ஆர்பிட்டில் இருக்க எலக்ட்ரானோட ஆங்குலர் மொமெண்டமை நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம், ஓகேவா. ஸோ இதில் எம்ன்றது நமக்கு தெரியும் மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான், வி வந்து வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கு சம் வெலாசிட்டியில் தான் அது ரிவால்வ் ஆகிட்ருக்கும் அந்த வெலாசிட்டி. அண்ட் ஆர் வந்து ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட், அந்த ஆர்பிட்டுக்கும் நியூக்ளியஸ்க்கும் சம் ரேடியஸ் இருக்குமா. ஸோ அதான் வந்து ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட். அண்ட் ஹச்ன்றது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், ஓகே. ஸோ n is a இன்டீஜர், அதாவது அந்த ஷெல், ஓகேவா, ஆர்பிட். ஸோ இதை வந்து நம்ம ஒரு சின்ன டயக்ராம் மூலமாக நான் வந்து சொல்கிறேன் இந்த 3 பாயிண்ட்ஸையும், ஓகே. ஸோ ரூதர்ஃபோர்டு வந்து ஆக்சுவலாக என்ன சொன்னார் அப்படின்னா நியூக்ளியஸ் வந்து சென்டரில் இப்படி இருக்குது. ஸோ இதை வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து கண்டினியூஸாக சுற்றிட்டுருக்கு அப்படின்ற பாயிண்ட்டை சொல்லியிருந்தார், ஓகேவா. ஸோ அவரோட மாடல் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இப்படி தான் வந்து அவரோட மாடலில் எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகிட்டு இருந்துச்சு, ஓகே. ஸோ இதுதான் ஆக்சுவலாக ரூதர்ஃபோர்டோட மாடல். இப்படி இருக்கும்போது அந்த மாடல் என்ன இருந்துச்சு அப்படின்னா ஸ்டெபிலிட்டி வந்து இல்லை. ஸோ இன்ஸ்டேபிளாக இருந்துச்சு. இந்த எலக்ட்ரான் வந்து கண்டினியூஸாக சுற்றிட்டு இருக்கும்போது கண்டினியூஸாக வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எனர்ஜி ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு எலக்ட்ரானுமே. ஸோ இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இதோட ரேடியஸ் வந்து குறைஞ்சி இது எல்லாமே இந்த எலக்ட்ரான் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா உள்ளே வந்து நியூக்ளியஸ்குள்ளே விழுந்துருது, ஓகேவா.
ஸோ அப்போ இன்ஸ்டேபிளாக இருக்குது. இவரோட ரூதர்ஃபோர்டோட மாடலில் எல்லா எலக்ட்ரான்ஸுமே ஆர்பிட்டுமே இன்ஸ்டேபிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஸ்டெபிலிட்டியை வந்து அவர் மென்ஷன் பண்ணவே இல்லை, அவரோட மாடல் அவர் சொல்லவே இல்லை. ஸோ போர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நியூக்ளியஸ் வந்து சென்டரில் இருக்குது, பட் எலக்ட்ரான்ஸ் வந்து ஆர்பிட்டில் தான் சுற்றிட்டுருக்கு, அதுவும் சர்க்குலர் ஆர்பிட்டில் தான் சுற்றிட்டுருக்கு. பட் எப்படி இருக்குது அப்படின்னா டெஃபினைட் ஆர்பிட்டாக இருக்குது. ஓகேவா? டெஃபினைட் ஆர்பிட்னா ஃபிக்ஸ்டு ஆர்பிட். ஓகேவா? ஃபிக்ஸ்டு ஸ்டேஷனரி ஆர்பிட். சரியா? அதுக்குன்னு ஒரு ஃபிக்ஸ்டாக ஆர்பிட்டில் சுற்றிக்கிட்டு இருக்குது எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அப்படியே கண்டினியூஸாக இருக்குது, இங்கே பார்த்திங்கன்னா டிஸ்க்ரீட்டாக இருக்குது. ஸோ அதை தான் இவங்க ரெண்டு பேரோட மாடல்லே உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் இது தான். ஸோ இந்த 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 ஒரு மாடலை கொடுத்து தான் வந்து போர் என்ன பண்ணார் அப்படின்னா எலக்ட்ரான்ஸோட மூமெண்ட்டை வந்து கரெக்டாக சொன்னார். அண்ட் இன்னொன்று என்ன சொன்னார் அப்படின்னா ஷெல்ஸ் சொன்னார் இல்லையா, நான் செகண்ட் பாயிண்டில் சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா n=1 அண்ட் இதுதான் வந்து n=2, இதுதான் n=2, இது வந்து 3, இது வந்து 4. ஸோ இதுக்கு வந்து நேம் இருந்துச்சு. ஸோ இது வந்து K ஷெல், இது வந்து L ஷெல், இது வந்து M அண்ட் இது வந்து N ஷெல். ஸோ ஒவ்வொரு ஷெல்லையும் இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தார். ஓகேவா? ஸோ இப்போ கே ஷெல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ இவ்வளோ எலக்ட்ரான்ஸ், கே ஷெல்லில் பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ எல்ல பார்த்தீங்க அப்படின்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இந்த இது எப்படி அவர் கொண்டு வந்தார் அப்படின்னா ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தார், 2n² அப்படின்னு ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தார். என்ன நமக்கு தெரியும், அந்த ஆர்பிட்டோட நம்பர் தான் n. ஓகேவா? ஸோ இதை வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னு சொல்லலாம். ஸோ குவாண்டம் நம்பர்ஸ் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பார்த்துக்கோங்க. ஸோ டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன வந்து எனர்ஜி லெவல்ஸ்னு சொல்லலாம். ஸோ குவாண்டம் நம்பர் அந்த மாதிரி இருக்குது. ஸோ n=1 இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு ஆர்பிட்டாக இருந்துச்சு அப்படின்னா என்ன வரும், 2 தான் வரும். ஓகேவா? ஸோ அதே n=2 இருந்துச்சு அப்படின்னா என்ன வரும், 2 இருந்துச்சு அப்படின்னா ஸோ 4 ஆயிரும், 2 4s என்ன வரும், 8 வரும். அப்போ செகண்ட் ஆர்பிட்டில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். ஸோ இதை தான் வந்து அவர் கொடுத்த மாடல். ஓகேவா? அண்ட் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நான் மொமெண்டம் அவர் சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு ஆர்பிட்டுக்கும் வந்து மொமெண்டம் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஆர்பிட்டுக்கு வந்து தனியாக மொமெண்டம் இருக்குது, ஆங்குலர் மொமெண்டம் இருக்குது, இந்த ஆர்பிட்டுக்கு வந்து ஆங்குலர் மொமெண்டம் இருக்குது. ஸோ அதை தான் வந்து என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா n/2π அப்படின்ற ஃபார்முலாவில் வந்து அவர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஓகேவா? ஸோ அதே ஃபார்முலா mvr=nh/2π அதே ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதையும் கண்டுபிடிக்கலாம். ரேடியஸும் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரானையும் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அந்த ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட்டையும் ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸுக்கும் என்ன எனர்ஜி இருக்கும், ஒவ்வொரு ஆர்பிட்டில் இருக்க எலக்ட்ரான்ஸுக்கும் எவ்வளோ எனர்ஜிஸ் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே? ஸோ fourth பாயிண்ட் பார்த்தீங்கன்னா as long as electron is present in a particular orbit it neither absorbs nor loses energy and its energy therefore remains constant. ஸோ ரொம்ப நேரம் வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்டில் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இப்போ இதுதான் வந்து ஒரு ஆர்பிட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வந்து நியூக்ளியஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு ஆர்பிட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஆர்பிட்டில் வந்து ரொம்ப நேரம் ஒரு எலக்ட்ரான் வந்து இருக்குது. ஓகேவா? as long as ஸோ ரொம்ப நேரம் இருக்குது அப்படின்னா அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எந்த ஒரு எனர்ஜியுமே அப்சர்வும் பண்ணாது, எந்த ஒரு எனர்ஜியுமே வந்து அது ரிலீஸும் பண்ணாது. ஓகேவா? ஸோ அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த எலக்ட்ரானோட எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து அது ரிலீஸும் பண்ணாது, அப்சர்வும் பண்ணாது, அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து அந்த 4th பாயிண்டில் சொல்கிறாங்க. அண்ட் இன்னொன்று என்ன, 5th பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ வென் எனர்ஜி இஸ் சப்ளைடு டு an எலக்ட்ரான், நம்ம வந்து எலக்ட்ரானில் ஸோ அந்த எலக்ட்ரானில் எனர்ஜி வந்து நம்ம சப்ளை பண்ணோம் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணுன்னா அப்சர்வ் பண்ணிக்கும், எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிவிட்டு and jumps to higher energy state away from the nucleus known as excited state. Excited state is unstable. The electron may jump back to the lower state and in doing so it emits some same amount of energy. ஸோ இதை வந்து நான் எப்படி ஈஸியாக சொல்லலாம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து நியூக்ளியஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நியூக்ளியஸ் வந்து
சென்டரில் இருக்குது. இதை சுற்றி எலக்ட்ரான்ஸ் வந்து ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி ஆர்பிட்டில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸோ எலக்ட்ரான்ஸ் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து KLMN இந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ இந்த ஆர்பிட்டுக்கு சம் எனர்ஜி இருக்குன்னு சொல்லியிருந்தேனா, ஸோ இந்த ஆர்பிட்டுக்கு வந்து சம் எனர்ஜி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவே வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து எந்த ஒரு அப்சர்ப்ஷனும் இருக்காது, ரிலீஸ் ஆஃப் எனர்ஜியும் இருக்காது. ஸோ இந்த எலக்ட்ரானும் வந்து ரொம்ப நேரம் வந்து இதே ஆர்பிட்லேயே சுற்றிட்டு இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து எனர்ஜி வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். சப்போஸ் நம்ம வந்து ஒரு எனர்ஜியை வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எலக்ட்ரானுக்கு வந்து நம்ம எனர்ஜியை கொடுக்குறோம் அப்படின்னா அது என்ன பண்ணுன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணிவிட்டு மிச்சம் எனர்ஜி வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ எக்ஸைட்டட் ஸ்டேட்லேருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு அது வந்து ரிலீஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் இருக்க ஷெல், ஓகேவா, அது எந்த ஷெல்? கே ஷெல். ஸோ அந்த கே ஷெல்க்கு வந்து எனர்ஜி வந்து லோயராக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கே ஷெல்லில் இருக்க எலக்ட்ரான்ஸோட எனர்ஜி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா லோயர் எனர்ஜியாக தான் இருக்கும். ஸோ கே ஷெல்லேருந்து, ஸோ நியூக்ளியஸ்லேருந்து தூரமாக இருக்க ஆர்பிட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆர்பிட்ஸில் இருக்க எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து ஹை எனர்ஜி இருக்கும். சரியா? ஸோ இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். நியூக்ளியஸ் பக்கத்தில் இருக்க எலக்ட்ரான்ஸ், அதாவது அந்த ஆர்பிட்டை வந்து நம்ம கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்க எலக்ட்ரான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வருது அப்படின்னா, ஸோ இப்போ இது வந்து என் ஷெல்லில் இருக்குது, இப்போ எம் ஷெல்லுக்கு வருது அப்படின்னா அது வந்து என்ன பண்ணும்னா எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணும். ஓகேவா? அடுத்து எல் ஷெல்லுக்கு வருதுன்னா அப்போது எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். அடுத்து கே ஷெல்லுக்கு வர ரிலீஸ் பண்ணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஹையர் எனர்ஜியாக இருந்தது ரிலீஸ் பண்ணிவிட்டு லோயர் எனர்ஜி கே ஷெல்லுக்கு வந்துருச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்க எலக்ட்ரானுக்கு என்ன எனர்ஜி தான் இருக்கும்? லோயர் எனர்ஜி தான் இருக்கும். இதே இது நம்ம வந்து ஒரு இது கொடுக்குறோம், ஒரு எனர்ஜி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்க இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா அப்சர்வ் பண்ணிவிட்டு, அதுவும் எப்படி அப்சர்வ் பண்ணும் பார்த்தீங்கன்னா சம் குவான்ட் ஆஃப் எனர்ஜியை மட்டும்தான் அதை அப்சர்வ் பண்ணும். அதுக்கு எவ்வளோ தேவையோ அதை தான் அப்சர்வ் பண்ணும். சரியா? மிச்ச இதை வந்து அது எதுக்கு யூஸ் பண்ணும் அப்படின்னா இங்கேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட் போகிறதுக்கு அது யூஸ் பண்ணும். ஸோ நம்ம கொடுக்குற எனர்ஜியை வந்து அதை அப்சர்வ் பண்ணி எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு அது வந்து மூவ் ஆகும். ஸோ கேலேருந்து எல்க்கு போகும், அப்புறம் எம், அப்புறம் என். ஸோ இப்படி வந்தோடனே இங்கே வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த எலக்ட்ரான் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இது அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் வந்து இந்த ஆர்பிட்டில் அதனால் இருக்க முடியாது. ஸோ என்ன பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எனர்ஜி ரிலீஸ் பண்ணிவிட்டு அது எப்போவுமே அதோட பொசிஷனுக்கு வந்துடும். ஓகேவா? ஏன்னா அது வந்து நம்ம எக்ஸ்டர்னல் எனர்ஜி கொடுக்குறதுனால அதை அப்சர்வ் பண்ணி கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு வருது. பட் அந்த எலக்ட்ரான் வந்து அங்கே வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் அது வந்து திருப்பி எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அது வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கே போயிடுது. ஓகே? ஸோ இப்படி தான் வந்து எனர்ஜி லெவல்ஸ் இருக்கும். ஓகே? ஸோ எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்கிறது தான் வந்து எனர்ஜி வந்து ஹையராக இருக்கும். ஓகேவா? ஸோ கிரவுண்ட் ஸ்டேட் நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் இருக்க எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து எனர்ஜி வந்து லோயர் எனர்ஜி தான் இருக்கும். ஓகே? ஸோ அது மாதிரி இன்ஸ்டெபிலிட்டி இருக்கு இல்லையா, ரூதர்ஃபோர்ட் ஆட்டமில் இன்ஸ்டெபிலிட்டியாக இருந்துச்சு. ஸோ ஸ்டெபிலிட்டி வந்து இவர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ கண்டினியூஸாக இருக்கிறப்போ தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா எனர்ஜி வந்து கண்டினியூஸாக வெளியே போய்கிட்டே இருக்குது ஆர்பிட்ஸாக. இவரோட மாடலில் ஆர்பிட்ஸ் வந்து டிஸ்க்ரீட்டாக இருக்கு இல்லையா, ஸோ எனர்ஜி வந்து ஒவ்வொரு ஆர்பிட்லேயும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தார். ஸோ எனர்ஜி வந்து வெளியே போக கண்டினியூஸாக வெளியே போக வாய்ப்பு இல்லை. ஸோ அது வந்து டெஃபினட்டாக ஸ்டேஷனரி ஆர்பிட்டில் சுற்றிக்கிட்டே தான் இருக்குமே தவிர அது வந்து நியூக்ளியஸில் போய் விழுகாது.
ஓகேவா. அதே மாதிரி இதுக்கு பக்கத்தில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த எலக்ட்ரானுக்கும் அட்ராக்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸை வந்து இங்கே இருக்க எலக்ட்ரான்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த எலக்ட்ரான்ஸுக்கு வந்து அட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப லோவாக தான் இருக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் அவரோட மாடல் அண்டு அவர் எனர்ஜி லெவல்ஸை பற்றி சொல்லியிருந்தார். ஸோ நேம்ஸ் கூட கொடுத்துருக்காரு அந்த ஆர்பிட்ஸுக்கு. ஷெல்ஸு, KLMN ஷெல்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போய்கிட்டே இருக்கும். ஸோ எவ்வளோ ஷெல்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது, அது வந்து இன்ஃபினிட்டியாக தான் இருக்கும். ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்து நம்ம எனர்ஜியை வந்து சொல்லணும் இவரோட மாடலில். ஓகே. ஸோ இவரோட மாடலில் வந்து என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அச்சீவ்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா போர்ஸ் தியரி ஹாஸ் எக்ஸ்பிளைன் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆட்டம். இப்போ நான் சொன்னேன். ஸோ ஸ்டெபிலிட்டியை வந்து இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ரூதர்ஃபோர்ட் பண்ணாததை இவர் பண்ணியிருக்காரு. அண்ட் போர்ஸ் தியரி ஹாஸ் ஹெல்ப்ட் இன் கால்குலேட்டிங் த எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன் ஹைட்ரஜன் ஆட்டம் அண்ட் 1 எலக்ட்ரான் ஸ்பீசஸ். எஸ், இவரோட மாடல்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹைட்ரஜன் ஆட்டம்க்கோ இல்லை ஒரே ஒரு எலக்ட்ரான் கொண்ட ஆட்டம்க்கோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எனர்ஜி கண்டுபிடிக்கலாம். எலக்ட்ரானோட எனர்ஜி, அதில் இருக்க எலக்ட்ரானோட எனர்ஜியை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா. ஸோ அதோட மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி வந்து லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக எனர்ஜி. ஸோ இந்த எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா மைனஸில் இருக்கா. ஸோ -1312 இருக்குது. ஸோ இந்த இது வந்து ஏன் மைனஸில் இருக்குது இப்போ தான் நான் சொன்னேன். ஹையர் ஆர்பிட், அதாவது ஆர்பிட் வந்து நியூக்ளியஸை விட தள்ளி இருந்துச்சு அப்படின்னா, ஓகேவா, அங்கே வந்து எப்படி இருக்கும் எனர்ஜி வந்து, அதாவது எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் எனர்ஜி வந்து ஹையராக இருக்கும். ஸோ கிரவுண்ட் ஸ்டேட்டுன்னு பார்த்திங்கன்னா எனர்ஜி வந்து லோயராக தான் இருக்கும். ஓகேவா. அதனால தான் வந்து இங்கே என்ன இருக்குது அப்படின்னா மைனஸில் இருக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் இருந்து நம்ம வந்து ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ Z = 1ன்னு சொல்லிட்டு. ஸோ இதிலேருந்து நம்ம எண் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அந்த எண் வந்து ஒவ்வொரு ஆர்பிட்க்கும் என்ன எனர்ஜி லெவல் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம அந்த எண்ணுக்கு வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே. ஸோ n = 1 ஆச்சுன்னா ஸோ ஃபஸ்ட்டு ஆர்பிட்டுக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்கும், ஃபஸ்ட்டு ஆர்பிட்டில் இருக்க எலக்ட்ரான்ஸ்க்கு எவ்வளோ எனர்ஜி இருக்கும், ஸோ செகண்ட் ஆர்பிட்டில் இருக்க எலக்ட்ரான்ஸ்க்கு எவ்வளோ எனர்ஜி இருக்கும், இந்த மாதிரி நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா. ஸோ தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா போர்ஸ் தியரி ஹாஸ் எக்ஸ்பிளைன் த அட்டாமிக் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். எஸ், ஹைட்ரஜன் ஆட்டமில் வந்து அட்டாமிக் ஸ்பெக்ட்ரம் இருக்கும். ஸோ லைன் ஸ்பெக்ட்ரம் இருக்கும். அதை வந்து போர்ஸ் தியரி மூலமாக தான் வந்து அவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஓகேவா. ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் போட்டிருக்கேன். ஸோ அதை பாருங்கள். இவரோட லிமிட்டேஷன்ஸ் பார்த்திங்கன்னா the theory could not explain the atomic spectra of atoms containing more than one electron or multi-electron atoms. எஸ், இவரோட மாடல் வந்து ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு மட்டும்தான் வந்து ஸ்பெக்ட்ரம் கொடுத்துச்சு. ஓகேவா. ஸோ மற்ற எலக்ட்ரான்ஸுக்கு வந்து அதாவது மோர் தென் 1 எலக்ட்ரான்ஸ் உள்ள ஆட்டம்ஸ்க்கோ இல்லை மல்டி எலக்ட்ரான்ஸ் உள்ள ஆட்டம்ஸ்க்கோ வந்து அது வந்து ஸ்பெக்ட்ரம் வந்து கொடுக்கல. இவரோட தியரியில் வந்து அவர் கொடுக்கல. போர்ஸ் தியரி ஃபெயில் டு எக்ஸ்பிளைன் த ஃபைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். ஓகே. ஸ்பெக்ட்ரல் லைன்ஸோட ஸ்ட்ரக்சர், அதாவது கிளியர் ஸ்ட்ரக்சர் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணலை. அண்ட் போர்ஸ் தியரி குட் நாட் ஆஃபர் எனி சாட்டிஸ்ஃபேக்டரி எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஜீமான் எஃபெக்ட் அண்ட் ஸ்டார்க் எஃபெக்ட். ஸோ ஸ்டார்க் எஃபெக்ட் அண்ட் ஜீமான் எஃபெக்ட், ஸோ இந்த ரெண்டு எஃபெக்டையுமே அவர் வந்து அவரோட தியரியில் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ அது ஒரு பெரிய ஃபெயிலியராக இருந்துச்சு. அப்புறம் போர்ஸ் தியரி வந்து ஃபெயில் டு எக்ஸ்பிளைன் த எபிலிட்டி ஆஃப் ஆட்டம்ஸ் டு ஃபார்ம் மாலிக்யூல் ஃபார்ம்டு பை கெமிக்கல் பாண்ட்ஸ். எஸ், ஸோ இந்த ஆட்டம் வந்து ஒரு மாலிகுலை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ கெமிக்கல் பாண்ட் மூலமாக வந்து சம் மாலிகுல்ஸை வந்து ஆட்டமால் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஆட்டம்க்கு அந்த எபிலிட்டி இருக்குது அப்படின்றதையும் இவர் வந்து சொல்லலை இவரோட தியரியில். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, it was not in accordance with the Heisenberg uncertainty principle. எஸ்,
ஹைசன்பெர்க் வந்து ஒரு அன்சர்டைனிட்டி பிரின்சிபல் கொடுத்துருப்பாரு. அதை நான் அடுத்த வீடியோஸில் நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த பிரின்சிபலை வந்து இவரோட மாடல் வந்து ஒபே பண்ணவே இல்லை. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு பிக் லிமிட்டேஷன்ஸ். அண்டு இதில் நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த ஆர்பிட்டோட ரேடியஸையுமே இவரோட மாடல்லேருந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவரோட மாடல்லேருந்து ரேடியஸ் கண்டுபிடிச்சி சம் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. 0.529 n ஸ்கொயர். ஸோ இந்த வேல்யூலேருந்து நம்ம ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் ஹைட்ரஜனுக்கு தான் நான் இதை கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்பிட்லேருந்து நியூக்ளியஸ்க்கு எவ்வளோ ரேடியஸ் இருக்கும். ஸோ 2 போட்டோம்னா செகண்ட் ஆர்பிட்லேருந்து நியூக்ளியஸ்க்கு எவ்வளோ ரேடியஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ரேடியஸையும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இவரோட இதிலேருந்து. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இவரோட மாடல் அண்டு இட்ஸ் லிமிட்டேஷன்ஸ். ஸோ இது உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Be happy and make others happy. Thank you.